குளத்தில் நடந்த அந்த +2 மாணவியோட கொலை வழக்கில் அந்த 9 நாளுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட நெகங்களில் இருக்கிற அந்த சதைகளை எல்லாம் சேகரித்து வச்சுருந்தாங்களாம். இன்னைக்கு நானே தான் கொலை செஞ்சேன்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய தோல் சுருக்கத்தையும் அந்த கையில் இருக்கிற அந்த சதைகளையெல்லாம் வச்சு DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவன் தான் கொலை செஞ்சானான்னு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இவன் ஏற்கனவே 2020 ஒரு வயதான 65 வயசு பாட்டியை நகைகளையெல்லாம் பறித்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த அம்மாவையும் பாலியல் பலாத்காரம் பண்ணி இதே முறையில் கொலை பண்ணியிருக்கான். இவனை பிடிச்சி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. 2020 பல வழக்குகளில் 10 வருஷம் 20 வருஷம் ₹1000 அபராதம். பார்த்துக்கங்க எந்த 1000ன்னு. அந்த ₹1000 அபராதம் விரித்து போட்ட அபராதம் போட்டு இவனை உள்ளே போட்டது 20 வருஷம் 10 வருஷம்னு போட்டவன் இவன் எப்படி இப்போ ஊருக்குள்ளே திரிஞ்சிட்ருக்கிறான்? நீங்களே சொல்லுங்க மக்களே. இன்னைக்கு இவன் எப்படி வெளியே வந்தான்? நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சோறு போட்டு உள்ளே போட்டிருப்பாங்க, ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போனோன்னையே வெளியே விட்டுருவாங்க. இவங்களை எப்படி விடுறாங்க? இவனை 20 வருஷம் உள்ளே போட்டிருந்தா கூட இந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். தூக்கில் போட்டிருந்தா பல குழந்தைகளை காப்பாற்றலாம். மக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விசில் சின்னம்.